ஹாய். ஆடி மாதம் திருவிழாக்கள்னாலே எல்லாத்துக்கும் ஒரு கொண்டாட்டம் தானே, இருக்காத பின்ன. சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் இந்த ஆடி மாதம் திருவிழாக்காண்டி எத்தனை ஒரு வெயிட்டிங். இப்போ கூட இந்த வீடியோ பார்க்குறவங்க எத்தனை வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்தளவுக்கு ஆடி திருவிழாவில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. ஆடி திருவிழா வந்து நம்ம உணர்வோடு பின்னி பிணையப்பட்ட ஒரு திருவிழா நான் சொல்லுவேன். இந்த ஆடி திருவிழா எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம பார்த்துட்டு நேரடியாக கோயிலை பற்றி போயிடலாம். பொதுவாக அந்த ஆடி திருவிழா எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து மக்கள் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது பெருசாக கிடையாது, சினிமா தவிர பெருசாக. அந்த சினிமாவுக்கும் ஒரு குறிப்பிட்டவங்க தான் போவாங்க, லேடிஸ்லாம் பெருமாள் போகாத அளவுக்குள்ள காலகட்டம் இருந்த காலகட்டம் அது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வந்து எங்கே போவாங்கன்னா குடும்பத்தோட கோயில் தான் போவாங்க, குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க. ஸோ இந்த குலதெய்வங்களை மகிழ்விக்கின்ற ஒரு திருவிழா தான் இந்த ஆடி மாத திருவிழான்னு சொல்லுவேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம காவல் தெய்வமாக கருதப்படுறாரு. ஊருக்கு எல்லையில் இருக்கும் பார்த்திங்களா, ஐயனார் இருப்பார் பார்த்தீங்களா, சொல்லைமாலை இருப்பார் பார்த்தீங்களா, மாயாண்டி தேவர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாயாண்டி, கருப்பன், ஐயனார், சொல்லைமாலன் இந்த காவல் தெய்வங்களுக்கு விழா எடுக்கிற மாதம் தான் இந்த ஆடி மாதம். அவங்கள வந்து ஊருக்கு வெளியில் இருக்கிற அவங்கள வந்து மனம் குளிர செய்து மகிழ்விக்கும் ஒரு திருநாள். இந்த திருநாளில் தான் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் குடும்பத்தோடு வந்து பொங்கலிட்டு தெய்வங்களை வழிபடுவாங்க காலங்காலமாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது உணர்வோட பந்தத்தோடு இணைந்து விட்ட ஒரு திருவிழா. என்ன பந்தம், என்ன உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் மட்டும்தான் ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை மற்ற கொடுக்கும்போது அந்த ஊர் சொந்தங்களும் இவங்களுடைய இணைவாங்க இல்லையா. ஸோ 2வது சொந்தம் வந்து உருவாகும். அந்த சொந்தங்களை வரவேற்கும் திருவிழா தான் இது. அதாவது ஊரில் திருவிழா கண்டிப்பாக நீங்கள் ஆடி மாதத்தில் வரணும், மாப்பிள்ளையும் பொண்ணு நீங்கள் வந்துடணும், உங்கள் குடும்பத்தில் உறுப்பினர்கள் வந்துடணும், உங்கள் சொந்தக்காரங்கள்லாம் வந்துடணும், எல்லாம் ஒன்றா இருந்து பொங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த ஆடி மாத திருவிழா வந்து. கண்டிப்பாக இந்த திருவிழாவுக்கு முக்கியமே வந்து பொண்ணு மாப்பிள்ளை தான். அதாவது தாய் வீட்டிலேருந்து போன பெண்கள் வந்து கணவர் வீட்டாருடன் வந்து சாப்பிட்டுட்டு விருந்தெல்லாம் எடுத்துகிட்டு கொடைன்னு சொல்லுவாங்க. கோயில் முடிஞ்சோன்னா அந்த கோயில் பண்டம் சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. கோயில் பண்டம் சீதனம்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அவங்களை வழி அனுப்பி சந்தோஷம் வழி அனுப்பக்கூடிய ஒரு நாள் தான் வந்து இந்த ஆடி மாதம். ஸோ இது வந்து ஒரு மதம் சொல்லி நம்ம வந்து ஒதுக்கிடவே முடியாது. இது உறவுகளை பின்னி பிணையப்பட்ட ஒரு விஷயமாக தான் இந்த ஆடி திருவிழா பார்க்குறோம். ஸோ இந்த ஆடி திருவிழாவுக்கு போகும்போது பெண்கள் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குமா. ஏன் தாய் வீட்டுக்கு போகும்போது சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அப்போல்லாம் வந்து அடிக்கடிலாம் தாய் வீட்டுக்கு போக மாட்டாங்க. இந்த ஆடி ஒரு முக்கியமான நாட்களில் மட்டும்தான் தாய் வீட்டுக்கு போயிட்டு வருவாங்க பெண்கள் அப்போது. ஸோ அந்த தாய் வீட்டுக்கு போகிற குதூகலிப்பு அவங்களுக்கு இருக்கும். மகளே வரவேற்க சந்தோஷம் வந்து பெண்ணை பெற்றவர்களுக்கு இருக்கும், சகோதரர்களுக்கு இருக்கும். அவங்க சகோதரர்கள்லாம் வந்து தங்கச்சியும் மக்களையும் தன் மாமாக்களையும் அத்தாங்களையும் கூப்பிட்டு வந்து கொண்டாடக்கூடிய அந்த அற்புதமான ஒரு நாள் தான் அந்த ஆடி விஷயம். இப்போ காலங்கள்லாம் கடந்து நம்ம வந்து வேறு காலகட்டத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த பழைய சம்பிரதாயங்கள் இன்னும் மாறலை. அந்த ஆடி மாதமும் நம்ம விட்டு புரியாது. ஸோ இது காலங்காலமாக தொப்புள் கொடி உறவு மாதிரி இந்த ஆடி மாதமும் அந்த உறவு வந்து போயிட்டே இருக்குங்கிறதா மிகப்பெரிய விஷயம். அதனால தான் இந்த ஆடி திருவிழா வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உணர்வோடு பந்தத்தோடு கலந்துவிட்ட ஒரு விஷயமாக நான் பார்க்குறோம். கண்டிப்பாாக இந்த ஆடி திருவிழாவை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ கூட கிராமத்தில் பல வீடுகளில் வந்து இந்த மாதிரி சொந்தங்களுக்கு ஒரு விழாவாக தான் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. போனால் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், மனசு விட்டு பேசக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்க முடியும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி திருவிழாவில் வந்து மாயாண்டியோடைய கதைகள், எல்லா கதைகளும் வில்லுப்பாட்டாக வச்சு இசைப்பாங்க. பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும், சொந்த பந்தோட பலவுடைய வாய்ப்புகள் கிடைக்கும். இதுதான் இந்த ஆடி மாத திருவிழாவுடைய முக்கியமாக நான் பார்க்குறேன். ஆடி மாதம் திருவிழா பற்றி தெரியாதவங்க உங்களுடைய அம்மா அப்பாட்ட கேட்டிங்கன்னா 4 தடவை சொல்லுவாங்க. நான் சொன்னதில் சில தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடி திருவிழா வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சின்னா, சொந்த ஊருக்கு போக வாய்ப்பு கிடைச்சின்னா அந்த ஆடி திருவிழா கண்டிப்பாக பார்த்துவாங்க.